சார் வணக்கம் எல்லாருக்கும். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு புக் ப்ரூஃப் தான் சார் பார்க்குறோம். ஓகேங்களா சார், நம்ம சேனலில் தொடர்ந்து 2A மெயின்ஸுக்கு எந்தெந்த புக்கிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் தமிழுக்கும் ஜிஎஸ்க்குமே நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய ஆஸ்பெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா நான் பார்த்தாவே தெரியுது வியூஸ் மட்டும் போயிட்டுருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர் எதுவும் அதிகமாக வரதில்லை. ஓகேங்களா, அது எனக்கு இந்த இதில் பார்த்தாவே தெரியும். ஸோ அதில் ஒரு சிலர் யூனிக் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ப்ளே பண்ணாமல் அப்படியே மேலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுது. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி சார், நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே ஒரு இந்த பழமொழி எங்கேருந்து சார் படிக்கிறது, எங்கேருந்து எடுத்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க தான். ஓகே, நானும் சொன்னேன் இன்றைக்கி ஈவினிங் கூட ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யும்போது நான் சொன்னேன் சார், கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு அது எங்கே இருக்குது என்னென்ன அனலைஸ் பண்ணி நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா சார், நான் இந்த அனலைஸ் பண்ணி வீடியோ கொடுக்குறது எந்த நோக்கத்திற்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க சார். சார், அடுத்து வர குரூப் 2க்கோ இல்லை கம்மிங் வரப்போகிற குரூப் 4க்கு ஜூலை 13 குரூப் 4 வருது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தமிழில் பழமொழின்ற ஒரு டாபிக் இருக்குது, அதுலேருந்து கொஷின்ஸ் இப்படிலாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணும் போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த புக்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா தமிழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளுக்கு நாளாக கொஞ்சம் அவங்க செதுக்குறாங்க. தமிழை எப்படி மாணவர் வந்து டப் பண்ணணும், எந்தளவுக்கு கொஷின் நம்ம கொஞ்சம் ஆர்ட்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சிறப்பு தமிழெல்லாம் எடுக்காமல் இருந்தாங்க, இப்போ சிறப்பு தமிழ் போய்ட்டு இப்போ ஓல்டு சிறப்பு தமிழ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா சார், இந்த பழமொழிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழமொழி எதிர்த்த பகை இலைதய போல்தே கரித்து கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆச்சுன்னா தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னு. சார், இதுக்கு எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க. எதிர்த்த பகையை இலதைய போல்தே கரித்து கலையின் முதிராதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. தனிமரம் காடாதல்னு சொல்லுவாங்க. அதாவது பகைவர் என்ன பண்ணும், ஆரம்பத்திலேயே நம்ம முடித்து விடணும். ஓகேங்களா, அதுவும் இல்லாத அவங்க கூட இருக்கிறவங்களையும் நம்ம முடிச்சு விட்டா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் தனிமுறைனா அது காடாகாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த பாடோட விளக்கம். ஓகேங்களா, அதாவது ஒரு பகையை எப்படி நீக்கணும் அப்படின்றது தான் இதை சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, தனிமரம் காடாதல் இல்லை. இது ஒரு பழமொழின்றது அதை எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது புலமை மிக்கவரை புலமை தொழில், புலமை மிக்கவரை புலமை தெரிதல், புலமை மிக்கவருக்கே புலனாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்னென்னா அறிஞரின் சிறப்பை அறிஞர்களே அறிந்து உணர்ந்து பாராட்டுவர், அல்லாது பிறர் அறிவுரை செழுமையாக உணர மாட்டாதார், ஆகவே அவர் அறிஞரை மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் அறியார் என்பதே கருத்து. அதாவது பாம்பரியும் பாம்பின் கால் என்பது பழமொழின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பி ஆப்ஷன் தான் இதுக்கும் சரியான விடை. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. புலமைக்கவரை புலமை தெரிதல், அதாவது ஒரு புலவர் அவரே சிறப்புனா அதை சொல்கிறேன். பாம்பின் கான் பாம்பரியுமா அப்படின்ற மாதிரி, அவரே ஜீனியஸு, அவர் அந்த மாதிரி ஒரு நல்லா படிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதுவும் வெளியே காட்டிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஓகேங்களா, அதெல்லாம் பாம்பின் கால் பாம்பரியம் என்பது இதுக்கு சரியானது. ஸோ ஒரு சில பேருக்கு நிறைக்குளம் நீர் தழும்பாது வரதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும், ஆனால் இதுக்கு சரியான விளக்கம் வந்துட்டு பாம்பின் கால் பாம்பரியம் என்பது. ஓகேங்களா, அடுத்தது தந்தீமை இல்லாதோர் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நண்பர் தீயினை பொறுத்தல். ஓகேங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் குறை இருவர் நட்பு அப்படின்னு தான் ஆனது. கீழே இருக்கு பாருங்கள், ஒருவர் குறை இருவர் நட்பு. தன் தீமை இல்லாத நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம், அந்தன் பொருந்தியவரை வந்தலும் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் குறை இருவர் நட்பு. அதாவது நட்பில் பிழை பொறுத்தல் இல்லாத போது இது நிலையானது என்பது கருத்து. ஒருவர் குறை இருவர் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாமே பழமொழிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா சார், இதுக்கு எங்கே சார் படிக்கிறது அப்படின்னா பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு புலியூர் கேசிகன் அப்படின்னு சொல்கிறவருடைய பதிப்பக்கம் இருக்குது. அதாவது சாரதா பதிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பப்ளிஷனில் இந்த புலியூர் கேசிகனுடைய இதழில் அவருடைய ஆத்தரில் பழமொழி 400 அப்படின்ற ஒரு மூலமும் உரையும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பழமொழி 400 ஆசிரியர்னா 3.5 அதில் இந்த பழமொழிகள்லாம் கொடுத்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கை வாங்கணுமானா முடிஞ்ச அளவுக்கு வாங்க பாருங்கள். இல்லை சார் முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நான் வேணால் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நான் கூட பை பண்ணி அந்த பிடிஎஃப்பை சாஃப்ட் காப்பியை கூட வாங்கி நம்ம சேனலில் கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் பிடிஎஃப்பை மட்டும் வாசிச்சுக்கோ, அந்த பழமொழி மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பழமொழி படிக்கிறது சார் எல்லாமே பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாட்டை படிச்சுடுங்க, அது கீழே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஹெட்லைனு, தனக்கின்னா இன்னா பிறருக்கு என்பது பழமொழி. அந்த பழமொழி மட்டும் படிச்சுங்க. இப்போ எதிர்த்தா பகையை இலைதே போல்து அப்படின்னா அதோடைய பழமொழி என்ன, தனிமரம் காடாதலை. லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்க அந்த லைனோட லாஸ்ட்டு
எல்லாத்துலையும் லாஸ்ட் இருக்கு பாருங்க, பாம்பரியும் பாம்பின், இந்த பாட்டோட லைனு பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாட்டோட லாஸ்ட் லைன் மட்டும் பழமொழியாக இருக்குது. ஒவ்வொரு நூல்லையும் கடைசி பாட்டில் பழமொழி 400னா அந்த பாட்டோட பழமொழி இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக அதானே பழமொழி 400னா ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இருக்குது, அதனால தான் அது பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பழமொழியை மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா? இந்த புக்ஸை வாங்கி இல்லைனா அந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் நம்ம சேனலில், அதை நீங்கள் அதை புக்ஸில் அந்த பிடிஎஃப் மட்டும் ரீட் பண்ணிடுங்க. அந்த பழமொழி மட்டும், அந்த பாட்டை கொடுத்து அந்த பழமொழி, அந்த ஃபஸ்ட் 2 லைன் நம்ம பண்ணி பாடலோட கடைசி பழமொழி என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா? முடிஞ்சால் விளக்கத்தோடு படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா? மறக்காது, ஒரு டைம் படித்தாலே இந்த பழமொழியில் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம் ஓகேங்களா? ஸோ இந்த பழமொழி 400 மூலவும் உரையும் அப்படின்னு சொல்லிட்டு புலியூர் கேசிகனுடைய நூலை வாங்கி படிங்க சார். இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இதில் படித்தா வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் கொஷின் இப்போ போயிருக்கான் அப்படின்னும் போது இதை படிக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன சார் சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் இப்படி யூடியூப்பில் இங்கெங்கே புக் ப்ரூஃப் போடுறனால அவங்க டிஎன்பிசி இன்னும் கொஞ்சம் நம்மளை எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம், எப்படி போட்டாலே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்றாங்க. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம சேனல்லாம் யூடியூப் டிஎன்பிசி பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அவங்க பார்ப்பாங்கலாம் தெரில ஓகேங்களா? நமக்கு வந்து மாணவர்கள் வந்துட்டு இங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ்க்கு தான் போடுது ஓகேங்களா? ஸோ இப்போலாம் கேட்குறாங்க போல், இங்கேருந்தெல்லாம் எடுக்கிறாங்க, இந்த புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் போல் அப்படின்னு ஒரு புரிதலுக்காக தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை படிக்கணும் ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் கேட்கல, இப்போ சிறப்பு தமிழ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை தாண்டி பழமொழியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையும் படிச்சிருங்க சார். அப்போ நான் இதையும் படிச்சுட்டு போகிறேன், இப்போ குரூப் 4 ஜூலை 13 அன்றைக்கி வேறு புக்கில் கேட்டால் நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னா, சார் அப்படி போக சான்ஸ் இல்லை, போனால் உனக்கு டஃப்னா எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தான் டஃப் ஓகேங்களா? தவறு கிடையாது. இந்த புக்கிலேருந்து கேட்பாங்க யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? பழமொழி புலியூர் கேசின் உரையிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? கிடையவே கிடையாது சரிங்களா? இது நமக்கு தமிழ்நாட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை நமக்கு ஆற்றுனா வேண்டுவதில் பழமொழி 400 கட்டணும் கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்கிற ஒரு பழமொழி 400 3 எண்ணாருடைய பாடல், ஒரு பழமொழி 400 பாடல் இருக்கும், அவ்வளோதான். அதில் என்ன பழமொழியில் கட்டணும் கட்டுச்சோறு வேண்டான்ற லைனோட முடிப்பாங்க ஓகேங்களா? இந்த பழமொழி 400 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்தர் வந்து பதிப்பகம், இப்போ இதுக்கு வந்து புலியூர் கேசிகன் போட்டிருக்காருன்னா ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொருத்தர் போட்டிருப்பாங்க. இன்னா 40 ஒருத்தர் போட, இனிமே 40 ஒருத்தர் போட்டிருப்பாங்க ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. இப்போ கொஷின் இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்போது இதை ஒன்ஸ் ஒரு ரீட் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா? ஸோ ஓகே சார், வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாேருக்கும் நான் கமெண்டில் பதில் சொல்கிறேன் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில தமிழ் கொஷின்ஸ் இருக்குது நம்ம இதிலே. நான் இன்னும் ஒரு 10 கொஷின் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த ஊமையால் விளக்கப்படும் தான் உடும்பிடி பிடி போல், பசுமரத்தாணி போல், இதெல்லாம் ஆல்ரெடி புக்கில் இருக்கும். ஸோ எந்த புக்ஸ் வேணால் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா? இதோட சொல்லிவிட்டு இந்த சிலடை மன்னர் இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா? அதேமாதிரி இது வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமப்பா அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தேடினேன், எனக்கு கொஞ்சம் கிடைக்கல. ஸோ இன்னும் ஒரு டைம் வேணால் தேடி பார்க்குறேன், கிடச்சிச்சுன்னா எங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா? நெட்டில் இருக்குது சார், அது வந்துட்டு தவறு. ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் இல்லை எங்கன்னா புக்கில் இருக்கணும் கண்டிப்பாக. நெட்டில் போட இது யாருன்னு சொன்னால் கவிமணி தேசிய விநாயகம் எல்லாருக்கும் சொல்லிவிடும்ல, அது நீங்களே தேடிக்கலாமே, அதுக்கு எதுக்கு நான் வேறு சொல்லணும்? கரெக்டாக, அது தப்பு. எந்த இடத்துல இருக்குது, எங்கே என்ன புக்கு என்னன்னு நம்ம கரெக்டாக சொல்லணும். அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, உண்மை அதுதான், புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் இதை முடிஞ்ச அளவுக்கு தேடி சொல்லிடுறேன் ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கு, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஓகேங்களா? இந்த இதுன்னு சொல்லிட்டேன். இந்த பிள்ளைகளாட்ட தொடரையும் நீங்களே தான் பார்த்துக்கணும். ஸோ இருந்தாலும் வேணால் இந்த லைன்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஃபுல் லைன் அப்படியே இருக்குதான்னு கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை அந்த மணித்தக்காளி பொரியல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, அதை மட்டும் நான் வேணால் எடுத்து கொடுக்குறேன். இல்லை அந்த ஃபுல் லைன் எங்கன்னா இருந்துச்சுன்னா எடுத்து சொல்லிடுறேன் ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஒளி வேறுபாடு மட்டும் தான் நான் சொல்லாமல் இருக்கிறேன் தமிழில். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன் ஓகே. இந்த ஒரு மணி சொல்லிட்டேன். இந்த ஒளி வேறுபாடுக்கு மட்டும் தான் என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் பதிவேற்றம் செய்யணும் ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார். தொடர்ந்து நான் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.